அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நேஷ்னல் லைவ் ஸ்டாக் மிஷன்னு சொல்லக்கூடிய ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கலாம். அதனால் இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்கீமோட முக்கியம் சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 50% மானியம். இதில் வந்து நிறைய சப்மிஷன்ஸ் இருக்குது. நம்ம பர்டிகுலராக இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆடு வளர்ப்புக்கு எப்படி 50% மானியம் வாங்குறது தான். இதுக்கு யாரெல்லாம் வந்து எலிஜிபிள், எப்படி சப்சிடி அப்ளை பண்ணுன்றதை டீட்டெயிலாக சொல்கிறேன். அதனால் இதை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட முக்கியமான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தொழில் முனைவர்களை உருவாக்குறது, சயின்டிஃபிக் ரியரிங் ப்ராக்டிசஸை ஊக்குவிக்கிறது, பரன்மேல் ஆடு வளர்ப்பு முறையை ஊக்குவிக்கிறது தான் இதோட முக்கியமான நோக்கம். இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல்ஸ், அதாவது தனிப்பட்ட நபர்கள், சுய உதவி குழுக்கள், ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ், ஃபார்வர்ட் கோஆப்ரேட்டிவ்ஸ், ஜாயிண்ட் லைபிலிட்டி குரூப்ஸ், செக்ஷன் 8 கம்பெனிஸ், இவங்க எல்லாமே வந்து இந்த திட்டத்துக்கு கீழே அப்ளை பண்ணி சப்சிடிக்கு வாங்கிக்கலாம். தொழில் முனைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 500 பெண் ஆடுகளும் 25 ஆண் ஆடுகளும் வளர்க்கணும். இவங்க கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற வெரைட்டி மட்டும்தான் நம்ம வளர்க்கணும். இது வந்து பாலுக்காக வளர்க்கலாம், இறைச்சிக்காக வளர்க்கலாம், இல்லைனா செம்மறி ஆடுகள் ரோமத்திற்காக வளர்க்கலாம். இதோட முன்னாடியே சொன்ன மாதிரி 50% வந்து நம்மளுக்கு மானியமாக கிடைக்கும். இதில் மீதி இருக்க அந்த சப்போஸ் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிறீங்க நீங்கள், அதில் நம்ம ஷெட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆடு வாங்கணும், இதுக்கெல்லாம் ஆகிற செலவு 1 கோடி ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இந்த 1 கோடியில் வந்து நம்மளுக்கு 50% மானியமாக கிடச்சிரும். அதாவது 50 லட்சம் வந்து நம்மளுக்கு மானியமாக கொடுத்துருவாங்க. மீதி இருக்க 50 லட்சம் வந்து நம்மளுக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சொந்த அமௌண்ட்டையும் போட்டு நம்ம ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இல்லைனா பேங்க்கில் லோன் வாங்கியும் நம்ம ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பேங்க்கில் வந்து சப்போஸ் ஒரு 40 லட்சம் லோன் ஆகும். இதில் நம்மளோட மார்ஜினும் இருக்கணும் பார்த்தீங்களா, அதனால் 10 லட்சம் வந்து நம்மளோட மார்ஜினாகவும் இருக்குன்னு வச்சுக்கலாம். புரிஞ்சுங்களா? அடுத்தது இந்த 50% கேபிட்டல் சப்சிடி, அதாவது 50 லட்சத்தை நம்மளுக்கு ஒரே இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்துருவாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, நம்மளுக்கு இதை 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுப்பாங்க. அதாவது 25 லட்சத்தை ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டாகவும் மீதி இருக்க 25 லட்சத்தை இன்னொரு இன்ஸ்டால்மெண்ட்டாகவும் கொடுப்பாங்க. இந்த ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை வந்து எப்போ கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்போஸ் பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கோம், லோன் வாங்குறப்ப அவங்க சேங்ஷன் பண்ணி ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்களோ அதை வந்து ஸ்டேட் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சின்னு சொல்லக்கூடிய, அதாவது நம்ம ஸ்டேட்டில் இருக்க அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி அவங்க வெரிஃபை பண்ணி ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு அதை 25 லட்சத்தை கொடுத்துருவாங்க. மீதி இருக்க 25 லட்சம் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மொத்தமாக செட்டு ஆடு வாங்கி எல்லாமே நம்ம ரன் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் மீதி இருக்க 25 லட்சத்தை கொடுத்துருவாங்க. சப்போஸ் நான் பேங்க்கில் லோன் வாங்காமல் சொந்தமாக பண்ணுறேன்னா அவங்களுக்கும் எலிஜிபிள் தான். அப்படி பண்ணுறவங்களும் பேங்க்கில் போயிட்டு அவங்களோட ப்ராஜெக்டை அப்ரைஸ் பண்ணிக்கணும். அப்ரைஸ் பண்ணிட்டு சிட்பியை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு இதே ப்ரொசீஜரில் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. வாங்க இதில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு தொழில் முனைவோர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் லைவ் ஸ்டாக் மிஷனோட வெப்சைட், அதாவது www.nlm.udyam-mitra அந்த வெப்சைட்டில் போயிட்டு அவங்களோட அப்ளிகேஷனை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த போர்ட்டல் மூலமாக ஸ்டேட் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிக்கு ஃபார்வர்ட் ஆகிடும். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட். ஒன்ஸ் வந்து நம்மளோட அப்ளிகேஷனை அவங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா அவங்களோட இன் பிரின்சிபல் அப்ரூவல் லெட்டரையும் ரெக்கமெண்டேஷன் லெட்டரையும் சேர்த்து நம்ம சூஸ் பண்ணியிருக்க பேங்க்குக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் நம்ம சொந்தமாக அமௌண்ட் போட்டு கட்டுற மாதிரி இருக்கிற ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பேங்க் கேரண்டி இஷ்யூ பண்ணுங்கன்னு சொல்லி நம்மளோட பேங்க்குக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களோட அனுப்பிச்சிடுவாங்க. இன்கேஸ் இவங்க ஸ்டேட் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி கோத்ரூ பண்ணி நம்மளோட அப்ளிகேஷன் இன்எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா எதுக்காக அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்ற ரீசனை மென்ஷன் பண்ணி நம்மளுக்கு அந்த அப்ளிகேஷனை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் என்ன வேணுன்றதையும் மென்ஷன் பண்ணி நம்மளுக்கு அதை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் நம்மளோட ப்ராஜெக்ட் எலிஜிபிள் ஆகிடுச்சுன்னா இந்த பேங்க்லேயும் வந்து நம்மளோட ப்ராஜெக்டை அப்ரூவ் பண்ணிடுறாங்க. அவங்க பேங்க்கில் கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சப்மிட் பண்ணி அவங்களும் ஓகேன்னு தோணுச்சுன்னா நம்மளோட பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேங்ஷன் லெட்டரை அப்லோட் பண்ணுவாங்க. சேங்ஷன் லெட்டரை அப்லோட் பண்ணிவிட்டு ஸ்டேட் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிக்கு நம்மளோட ப்ரொப்போசலை ரெக்கமெண்ட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. அடுத்தது சப்போஸ் நம்ம ஸ்டேட் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி போர்ட்டல் அப்ரூவ் பண்ணிட்டாங்க, ஆனால் நம்ம பேங்க்கில் வந்து நம்மளோட ப்ராஜெக்டை அப்ரூவல் பண்ணலை, ஏதோ அவங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் இல்லை, அந்த மாதிரி இன்சாட்டிஸ்ஃபை இருந்துச்சுன்னா நாட் இன்ட்ரெஸ்டட்னு மென்ஷன் பண்ணி அந்த ப்ரொப்போசலை நம்மளுக்கு ஸ்டேட் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிக்கே வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க.
இவங்க வந்து சேங்ஷன் லெட்டரை பேங்க் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்எல்இசிக்கு ஃபார்வேர்ட் ஆகும். இந்த எஸ்எல்இசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டெய்ரிங்க்கு ரெக்கமெண்ட் பண்ணிவிடுவாங்க. ஒன்ஸ் இந்த டிஏஹெச்டிக்கு போனதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் அப்ரூவல் கமிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு கமிட்டி இருக்கும். அவங்க வந்து அந்த ப்ராஜெக்ட் அப்ரூவல் பண்ணி சப்சிடி ரிலீஸ் பண்ணுறதுக்கு எலிஜிபிள்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு இந்த சப்சிடி அப்ளிகேஷனாக அப்ரூவல் பண்ணிடுவாங்க. இந்த சப்சிடி எல்லாமே வந்து யார் டீல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து இதை எல்லாமே ஹேண்டில் பண்ணுறாங்க. ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட் அப்ரூவல் கமிட்டி வந்து நம்மளோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி ரிஜெக்ட் பண்ணால் எதுக்காக ரிஜெக்ட் பண்ணுறன்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்ததாக இந்த பிஎஸ்சி வந்து அப்ரூவல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அப்ரூவல் பண்ண அப்ளிகேஷன் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேங்ஷன் பண்ணாங்க பார்த்தீங்களா லோனு, அந்த பேங்க்குக்கு போயிடும். எதுக்காகனா ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள், இவங்களோட ப்ராஜெக்ட் அப்ரூவல் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த அப்ரூவல் லெட்டர் வந்ததுக்கப்புறம் பேங்க்கு வந்து நம்மளோட ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இதை முன்னாடியே சொல்லிட்டேன், சப்போஸ் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேட் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி வந்து பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு நம்மளுக்கு 25%, அதாவது 50% ஆஃப் த கேபிட்டல் சப்சிடியை வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அடுத்தது கடைசி இன்ஸ்டால்மெண்ட்டு வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இதை கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் சப்சிடியும் வந்து கிளைம் ஆகிடும். இது தாங்க நம்மளோட என்எல்எம்மில் அப்ளை பண்ணி வாங்குகிற வரைக்கும் இருக்கிற எல்லா ஸ்டெப்ஸும். இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்றதை நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையானது டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். இந்த டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் என்னென்ன இருக்கணும்னு பார்த்திங்கன்னா நம்மளோட காஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட், நம்ம ஷெட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம், ஆடு வாங்க போகிறோம், இதோட டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு. அடுத்தது மீன் ஆஃப் ஃபினான்ஸ். இந்த மீன் ஆஃப் ஃபினான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நம்மளோட ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து 1 கோடி. இந்த 1 கோடியில் வந்து எப்படி நம்மளோட செக்ரிகேட் பண்ண போகிறோம், 50 லட்சம் நம்மளுக்கு சப்சிடி, ஓகேங்களா. மீதி இருக்க 50 லட்சத்தில் வந்து 40 லட்சம் நம்மளுக்கு பேங்க் லோன், மீதி இருக்க 10 லட்சம் நம்மளோட சொந்த அமௌண்ட். இதுதான் வந்து நம்மளோட மீன் ஆஃப் ஃபினான்ஸ். ரெக்கரிங் காஸ்ட், இது இல்லாமல் நம்மளுக்கு ஆகக்கூடிய செலவுகள் என்னென்ன. நெட் இன்கம், நெட் இன்கம்னா நம்ம இந்த ஆடு வளர்ப்பு மூலமாக எவ்வளோ இன்கம் நமக்கு வரும், இதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணதான் டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். அடுத்தது லேண்ட் டாக்குமெண்ட். லேண்ட் டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா இதுக்காக நம்ம ஷெட்டை வந்து ஓன் லேண்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோமா இல்லை எங்கேயாவது குத்தகைக்கு எடுத்து பண்ண போகிறோமா அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸையும் நம்ம போர்ட்டலில் அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோகிராஃப்ஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட் சைட், நம்ம எங்கே ஷெட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோமோ அதோட ஜியோ டேக்கிங், அதாவது ஜிபிஎஸ் லொக்கேஷனோட அந்த ஃபோட்டோகிராஃபை நம்ம அப்லோட் பண்ணணும். டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப் ஆஃப் அப்ளிகன்ட் ஷேர் இந்த ப்ராஜெக்ட், அதாவது இப்போ நம்ம சொன்ன மாதிரி 10 லட்சம் நம்மளோட கான்ட்ரிபியூஷன், இந்த 10 லட்சம் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்ற ப்ரூஃப் பண்ணணும். இது யார் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சிஏ வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, இவர்கிட்ட 10 லட்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அதையும் அப்லோட் பண்ணணும். சப்போஸ் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிஸ் சொல்லியிருந்தால அதில் இருந்தாங்கன்னா யாரெல்லாம் அந்த ஃபார்மர்ஸ் அப்படின்ற டீட்டெயில்ஸை கொடுக்கணும். அடுத்தது இண்டிவிஜுவலாக வேணும்னா பேன் கார்டு, ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், கம்பெனிஸ்க்கு இது தேவை. சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன், இதுவும் ஒரு கம்பெனியாக இருந்துச்சுன்னா அவங்க அப்லோட் பண்ணணும். பார்ட்னர்ஷிப் டீட், பார்ட்னர்ஷிப் அதாவது கூட்டாக சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபிர்ம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் யாரெல்லாம் பார்ட்னர் சொல்லி ஒரு டீட் எழுதுவாங்க, அந்த டீடையும் அப்லோட் பண்ணணும். இது வந்து இண்டிவிஜுவல்ஸ்க்கு தேவையில்லை. இது 3. அட்ரஸ் ப்ரூஃப், நம்மளோட அட்ரஸ் ப்ரூஃபை வந்து அப்லோட் பண்ணணும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸ் ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட். சப்போஸ் நம்ம ஒரு ஃபேம் நடத்துகிறோம், ஃபேம் நடத்தி நமக்கு லாஸ்ட்டு 3 இயர்ஸ் என்னென்ன இன்கம் வந்திருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணணும். இதுவும் இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணணும். இல்லைனா நம்ம ஒரு இண்டிவிஜுவல் எம்ப்ளாயி எங்கேயாவது சேலரிடு பர்சனாக இருந்திருக்கோம், இல்லைனா நம்ம ஆல்ரெடி ஒரு என்டர்ப்ரோனர்னால் நம்மளோட லாஸ்ட்டு 3 இயர்ஸ் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸை அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட கடந்த 6 மாதம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை அப்லோட் பண்ணணும். முக்கியமாக இன்னொன்று பார்த்திங்கன்னா கேன்சல்டு செக், ஒரு பேங்க்கோட கேன்சல்டு செக்கையும் நம்ம அப்லோட் பண்ணணும்.
முக்கியமான ப்ரொமோட்டரோட இண்டிவிஜுவல் ஐடி ப்ரூஃப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃப், ஃபோட்டோகிராஃப், கேஸ்ட் சர்டிஃபிகேட், எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ், ட்ரைனிங் சர்டிஃபிகேட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர். முக்கியமாக இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த குறிப்பிட்ட ஃபீல்டில் ஆடு வளர்ப்பில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதை அப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டரையும் நம்ம வந்து இதில் முக்கியமாக தேவைப்படுது. இதுதாங்க nlm.udyamitra.in வெப்சைட். இதில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உங்களே ப்ரொசீஜர் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேட் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி வந்து அதை ஸ்க்ரீனிங் பண்ணணும். ஸ்க்ரீன் பண்ணதுக்கப்புறம் பேங்க்குக்கு ஃபார்வர்ட் பண்ணணும். பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேங்ஷன் பண்ணிவிட்டு அந்த சேங்ஷன் காப்பியை வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி வந்து ஸ்டேட் லெவல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இவங்க வந்து ப்ராஜெக்ட் அப்ரூவல் கமிட்டிக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ப்ராஜெக்ட் அப்ரூவல் கமிட்டி அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேங்க்லேருந்து ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் லோனை ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அதோடு சேர்த்து நம்மளுக்கு ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் சப்சிடியும் வந்துடும். ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு மீதி சப்சிடியும் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா அப்ளை ஹியர்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் போயிட்டு லாகின் ஆஸ் என்டர்ப்ரனர் கொடுத்து நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி பல யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.